இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் வச்சு பார்க்கும்போது நீ அடுத்த சிஎம் வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போகுது. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நான் வந்து வெற்றிமாறன் வந்து டிக் அடிக்கிறேன். அரசியல் பேசுகிற படமாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் விஜயோட அரசியல் கரியருக்கும் நல்லது. முக்கோண காதல் மாதிரி முக்கோண ஈகோ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயம்தான் வந்து இந்த வேகத்தடையாக இருக்குது விடாமுயற்சிக்கு. இவ்வளோ தாமதமானது, இவ்வளோ தகராறு நடந்தது வந்து முதல் முறையாக இந்த படத்துக்கு தான் நடந்திருக்கு. நினைச்சால் அஜித் வந்து தீர்க்கலாம். பல இளையராஜாவுடைய ரசிகர்களுக்கு, பல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. என்னன்னா அருண்மாதேசன் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியல யாராவது. இந்த படத்தை கூட ஒரு அசிஸ்டன்ட் ஏடியா தான் வந்து அருண்மாதேசன் இருப்பாரே தவிர முழுக்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து தனுஷா தான் இருப்பார். கண்டிப்பாக வந்து இளையராஜா வந்து அவருடைய நெகட்டிவ் பேசுகிறதோ இல்லை அந்த 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 ஷேடோ இருக்கிறதோ விரும்ப மாட்டார். சில நேரங்களில் ஒரு கெட்ட செயலோ கெட்டவனோ வெளிப்பட்டிருப்பான். அந்த மாதிரி வந்து இளையராஜாக்குள்ளும் நிறைய இடங்கள் இருக்குது. பர்சனலாக எனக்கும் தெரியும். உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய படத்தை வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிக்க போகிறதா சொன்னாங்க. கேரளாவில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கோட் படத்தோட ஷூட்டிங். அடுத்தபடியாக 69வது படம் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னாங்க. முருகதாஸ், கார்த்திக் சுப்புராஜ், வெற்றிமாறன், அட்லி ஏகப்பட்ட பேர் வந்துச்சு. இன்னும் அதுக்கான அறிவிப்பு அஃபிஷியலாக வரல. அதை தாண்டி வந்து கட்சியோட மாநாடு வந்து போடப்படும் அப்படின்னாங்க. ஸோ அவருடைய அடுத்த படம் அறிவிப்பு என்ன நிலைமையில் இருக்குது? கட்சி மாநாடு இப்போதைக்கு சாத்தியம் இருக்கா, இல்லை அது என்ன பிரச்சனை? இல்லை மாநாடு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தான் பிளானிங். ஏன்னா இப்போ பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது விஜய்க்கே தெரியும். ரெண்டாவது அவர் பின்னணியில் ஒரு டீமே இருக்குது. அவங்களும் அதுக்கு இது பண்ண மாட்டாங்கல்ல. இதெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து இறங்கி ஒரு பெரிய சம்பவம் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதை பண்ணுவார். நம்ம கேரளாவில் இருந்த அந்த ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு, ஆரவாரம், ஆர்ப்பாட்டமே விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது. ஆனால் இதை வச்சு இதெல்லாம் அப்படியே ஓட் பேங்காக மாறுமா அப்படின்னா இல்லை. அது வந்து கேரளா நடந்தது. ஆனால் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் அவருக்கு பயங்கர ஒரு இது இருக்குது, வரவேற்பு இருக்குது. அந்த மாநாட்டுக்கு பிறகு அங்கே என்ன கட்சி கொள்கையை அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து அரசியலில் அவர் வந்து எடுபடுவாரா எடுபட மாட்டாரா அப்படிங்கிறது முடிவாகும். இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் வச்சு பார்க்கும்போது நீ அடுத்த சிஎம் வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போகுது. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இங்கே வந்து பெரிய பெரிய முதலைகள் இருக்காங்க. அது வந்து என்ன செயல்பட போகிறாரு, அந்த எலெக்ஷனுக்கு முன்பே வந்து அவர் வந்து மக்களை போய் நேரடியாக களத்தில் சந்திக்கணும், சில விஷயங்களை இறங்கி பண்ணும்போது தான் அவர் வந்து எப்படி வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத, அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு, அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். 69 படம் அது எப்போ வருது அப்படிங்கிறது தாண்டி இன்னொரு விஷயம் வந்து அண்மை காலங்களில் ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. முன்னாடிலாம் வந்து விஜய் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகுது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இன்டோர் ஷூட்டாக இருக்கும், இல்லை அவுடோரில் போனால் கூட வந்து இந்த ஏரியாவில் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு வந்து நம்மள மாதிரி ஊடகங்களில் பேசப்படும். இந்த இடத்துல ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இத்தனை நாளாக போயிட்டுருக்கு, இந்த ஸ்டண்ட்டு போகுது, இல்லை இந்த பாட்டு காட்சி போகுது, இந்த செட்டு போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவர் கட்சி அறிவித்த பிறகு வந்து அவர் எங்கே ஷூட்டிங் போகிறாரு, எப்போ போகிறாருங்கிற தகவல் வந்து பொதுவில் கசிய விடப்படுதா, இல்லை அது தெரியாமல் தவறுதா கசி தான் தெரியல. பெரும்பாலும் அங்கே ஒரு கூட்டம் வந்து கூட்டப்படுது. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி, கேரளா, இந்த கூட்டங்கள் வந்து இதே விஜய்க்கு கடந்த காலங்களில் கூண்டதில்லை. ரசிகர்கள் இருந்திருக்காங்க, பட் ரகசியம் காக்கப்பட்டு அந்த கூட்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இப்போ அது வந்து அந்த கூட்டங்கள் கூடுறது வந்து தற்செயலானதா, இல்லை திட்டமிட்டு கூட்டப்படுகிறதா? இது திட்டமிட்டு கூட கூட்டப்படலாம். ஏன்னா அவர் அரசியல் இறங்கிட்டேன் அப்படின்னு அந்த முதல் அறிவிப்பு சொன்ன பிறகுலேருந்து இது தொடங்கிருச்சு. ஏன்னா அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி ஷூட்டிங்கில் இருக்கட்டும், இப்போ கேரளாவாக இருக்கட்டும், பயங்கர ஒரு இதாக இருக்குது. அதுக்கு முன்பே அவருடைய படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு நெய்வேலி இந்த மாதிரி இடங்கள் நடந்தப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்தது. ஆனால் அதோடலாம் பல மடங்கு ஜாஸ்தியாக நடக்குதுன்னா கண்டிப்பாக பின்னணியில் அந்த ஒரு பிளானிங்காக கூட, ஒரு திட்டமிடலாக கூட இருக்கலாம். ஒரு மாஸ் காட்டுறதுக்காக ஒரு திட்டமிடலாக அது என்ன கேட்டால் வந்து
பொது மக்களை போக்குவரத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கலாம். அந்த பாண்டிச்சேரியில் நடந்தப்பலாம் பயங்கர பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க. போலீஸ்காரங்களே பயங்கர போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தது பார்க்க முடிஞ்சுச்சு. அது மாதிரி இல்லாத பட்சத்தில் அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களை வளர்த்துக்கிறதுக்காக, அவங்களுடைய மாசை காட்டுறதுக்காக, பவரை காட்டுறதுக்காக செய்கிற வேலையாக இருக்கும். பொதுமக்களை எந்த விதத்திலும் பாதிக்காத பட்சத்தில் அவங்க செய்கிறது ஒரு அரசியலாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திட்டமிடாமல் இது நடக்காது. 69 அறிவிப்பு எந்த நிலைமையில் இருக்குது சார்? இல்லை, இன்னும் வந்து இயக்குனரே யார் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் இல்லாத இதாக இருக்குது. அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கும் விஜய்க்கு மட்டுமே வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்னென்னா அட்லி சொன்னாங்க, கடைசி அட்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் இது தெலுங்கு இயக்குனர் அவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்னாங்க. முருகதாஸ்னாங்க. முருகதாஸ் 2 கமிட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் ஒரு லிஸ்ட்டு இருக்குது. இதுவரையிலும் ஃபைனல் ஆகலை. நம்மளுக்கு உண்மையிலே இதுவரையிலும் யார் இயக்குனர் ஒரு ஒரு உறுதியான தகவல் இல்லை. ஆனால் யார் இயக்குனர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நான் வந்து வெற்றிமாறன் வந்து டிக் அடிக்கிறேன். முருகதாஸ், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து விஜய்க்கு ஹிட்டு கொடுத்தோம். ஆமாம், விஜய்க்கு மட்டும் இல்லை, தெலுங்குலையும் வந்து சில அரசியல் என்ட்ரி வரப்பெல்லாம் சிரஞ்சீவி போனவங்களாம் முருகதாஸ் தான் படம் பண்ணார். அப்படி இருக்கும்போது 2 பேரும் வந்து சரியான சாய்ஸாக நான் பார்க்குறேன். 2வது அரசியல் பேசுகிற படமாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் விஜயோட அரசியல் கரியருக்கும் நல்லது. அந்த படத்துக்குள்ளேயே தன் கட்சி எப்படியெல்லாம் செயல்படப்படும், தன்னுடைய அரசாங்கம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த கதைக்குள்ளேயே வச்சு பண்ணுறப்ப அது வந்து விஜய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கடத்திடுவார் மக்கள் கிட்ட கொண்டு போகிறதுக்கு. ஆமாம், அதை வந்து கடத்துறதுக்கான சரியான ஆளாக வந்து நான் இந்த 2 பேரை தான் பார்க்குறேன். 2 பேரை தவிர எனக்கு வேற யாரும் பார்க்க தெரியல. ஏன்னா கமர்ஷியலாகவும் அதே சமயம் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான விஷயமாகவும் அதே சமயம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுற மாதிரியோ இல்லை அரசியல் கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொல்கிற மாதிரியோ வந்து இந்த 2 பேர் தான் மிகச்சரியாக அந்த ஸ்க்ரீன் பிளேயை கையாள தெரியும். பாக்கியெல்லாம் கொஞ்சம் அரைகுறையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பட்டு அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் கூட இதுவுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் வரும்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஒரு பக்கம் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் வந்து அவருக்கு போட்டியாக கருதப்படுகிற அஜித் விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட வந்து நீண்ட நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கப்பட்டுச்சு. படம் அடுத்த படமான குட் பேட் அக்லி வந்து ஆதிகேசன் தயாரிப்பு இயக்கத்தில் வரப்போகுதுன்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆனால் இந்த விடாமுயற்சி என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஷூட்டிங் முடிஞ்சான்னு தெரியல, இடையில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. விடாமுயற்சி எந்த நிலைமையில் இருக்குது, இல்லை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை? இல்லை, ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3/4 கிணறு தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் போர்ஷன் இருக்குது. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிடும். ஆனால் இங்கே யாருடைய ஈகோ தெரியல, இவ்வளோ நாளாக இழுத்துட்டு இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனரே மாறி, கதைகள் மாறி, அப்புறம் திரும்ப மகிழ் திரும்பியே 3 ஸ்கிரிப்ட் பண்ணி அதை அப்புறம் ஒத்துக்கிட்டு இது வந்து இப்போ மகிழ் திருமணிக்கும் அஜித்துக்கும் உள்ள ஈகோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா மகிழ் திருமணியும் தன்னுடைய விஷயத்தில் விடாப்படியாக இருக்கக்கூடிய ஆள் தான். அதே மாதிரி புடிசருக்கும் அஜித்துக்கும் மனஸ்தாமம் 2 பேருமே நெருக்கமான நட்புல தான் இருந்திருக்காங்க. எங்கே கருத்து வேறுபாடு வந்ததுன்னு தெரியல. இல்லை 2-3 தடவை வந்து ஷூட்டிங் நிறுத்தப்பட்டு கேட்கப்பட்ட லொக்கேஷனுக்கு சரியாக ஷிஃப்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை அஜித்துக்கு ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுச்சா என்னன்னு தெரியல. இது ஒரு அனுமானம் தான். ஆனால் சம்திங் இந்த ஒரு முக்கோண காதல் மாதிரி முக்கோண ஈகோ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயந்தான் வந்து இந்த வேகத்தடையாக இருக்குது விடாமுயற்சிக்கு. ஆனால் படம் வந்து வராது, ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக வரும், கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆதிக்கோட படம்லாம் கூட ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்குது. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈகோ வந்து தலை தூக்கணுன்னா இந்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து சில இது பிடிக்கல, டைரக்டரை பிடிக்கல, இல்லை ஹீரோ வந்து சரியாக ஈகோ கிளாஷ் ஆகிட்டுனாக்கா என்ன பண்ணுவார், அந்த ப்ராஜெக்டே கை விட்டுருவார். அது 10 கோடியாக இருந்தாலும் சரி, 20 கோடியாக இருந்தாலும் சரி, கடக்கட்டும் அப்படின்னு விட்டக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த மாதிரி எல்லா தயாரிப்பாளரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு இதில் தான் இது வந்து அப்படியே கிடப்பில் போட்டிருக்குது. அஜித்தோட ஒரு படம் வந்து இவ்வளோ தாமதமானது, இவ்வளோ தகராறு நடந்தது வந்து முதல் முறையாக இந்த படத்துக்கு தான் நடந்திருக்கு. நினைச்சால் அஜித் வந்து தீர்க்கலாம், தீர்க்கிறதுக்கான இது அவர்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக அதை செய்யணும். அது செஞ்சால் விடாமுயற்சி விரைவில் வெளிவரும். இன்னொரு படம் வந்து தக் லைஃப், கமலஹாசன் மீண்டும் இணைகிறாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், மெட்ராஸ் டாக்கீஸ்,
ரெஜ்ஜைன் 3 பெரிய பேனர் ஒன்றிணைந்து இந்த படம் இது பண்ணுறதா இருந்துச்சு. இதுக்காக வந்து படத்தோட டெக்னிக்கல் விஷயத்துக்காக அமெரிக்கா கூட கமல் போயிட்டு வந்தார். இப்போ தேர்தல் வேலைகள் இருக்கனால தமிழ்நாட்டில் இருக்க முடிச்சுட்டு போக போகிறதா சொல்லப்பட்டுச்சு. அறிவிக்கும் போதே வந்து ஒரு பெரிய குரூவோடு தான் அறிவிச்சாங்க. த்ரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் ஏகப்பட்ட பட்டாளங்களோட அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இதில் வந்து இப்போது ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து சிம்பு உள்ளே வந்திருக்காரு. ஏற்கனவே வந்து மணிரத்னமுடைய படங்களில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் இந்த விஷயங்கள் உண்மையிலே வந்து இவங்க விலகிட்டு அதுக்கு பதிலாக சிம்பு உள்ளே வந்திருக்காரு? இல்லை, இப்போ சிம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது வந்து கமலோடைய ஒரு ஐடியா படி வந்து உள்ளே வந்திருக்கலாம். ஏற்கனவே வந்து மணிரத்னோட வந்து பண்ணியிருக்காரு. வந்தால் அது ஒரு இதை ஒரு கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு இதனால கூட உள்ளே வந்திருக்கலாம். ரெண்டாவது இந்த ஜெயம் ரவி கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதற்கு பதிலாக வந்து இவர் விழுந்து உள்ளே இழுத்துருக்கலாம். ஏன்னா ஜெயம் ரவி சிம்பு 2 பேரையும் பார்க்குறப்ப சிம்பு பெரியாள் அப்படின்றப்ப வில்லனுக்கு அது என்னென்ன கால்ஷீட் பிரச்சனை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பல படங்கள் போயிட்டுருக்கு. த்ரிஷாவுக்கு பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கமலுக்கே வந்து அடுத்து இந்தியன் தூம்பு இந்த கல்கி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த கால்ஷீட்டு இது குளறுபடினால வெளியேறிக்கலாம். ஏன்னா ஜெயம் ரவி வந்து மனக்கசப்பு, ஜெயராம் வந்து அவர் வந்து விட்டுட்டு போக மாட்டார் எப்பொழுதுமே. ஏன்னா அவருக்கு முக்கியம் மணிரத்ன படம் கமல் படத்தில் இருக்கிறது அவருக்கு முக்கியம். பட் இந்த சூழ்நிலை கால்ஷீட்டு குளறுபடினால கோளாறுனால வெளியிருக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து உள்ள அவரோட பவர்ஃபுல்லான சிம்பு அப்படின்னு உள்ள வந்திருக்கான். போக போக தான் அந்த யார் யார் மொத்தம் விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுது. அதுதான் அது இந்த கால்ஷீட் பிரச்சனை தான். ஏன்னா அது லேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ கமலோடைய கால்ஷீட்டை இதை மையமாக வச்சு தான் வந்து மற்ற இதெல்லாம் பண்ணாங்க. கமலுடைய போர்ஷன் இல்லாமல் மற்ற போர்ஷன்லாம் இது பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கப்ப இப்போ கமலுக்கும் அந்த காம்பினேஷன் சீன் இருக்கும்ல, துல்கருக்குமான அந்த காம்பினேஷன் இதிலெல்லாம் குளறுபடி இருந்ததுனால எல்லாருமே வெவ்வேறு. ஏன்னா யாருமே சின்ன நடிகர், துல்கரும் வந்து பல கமிட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நடந்த கோளாறுகள். ஆனால் இது வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு தான் இன்னும் வந்து அவங்க கரெக்டான ஒரு யார் யார் கேஸ்ட் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற முழு இது பட்டியலை வெளியிட போகிறாங்க. அது வரலையும் நம்ம வந்து ஒரு தெளிவு இல்லாத ஒரு இதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து ஹெச் வினோத் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறதா கமல் சொல்லியிருந்தாரு. அதுவும் கிட்டத்தட்ட ட்ராப் ஆன மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சன் மாஸ்டர்ஸ் அவங்க இயக்கத்தில் கமல் படம் பண்ண அன்பறிவு இயக்கத்தில் படம் பண்ண போகிறார். ஸோ ஹெச் வினோத் படம் ட்ராப் ஆனதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு காரணம் தானா? இல்லை கால்ஷீட்டு இஷ்யூ இல்லை. ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லா விஷயமே வந்து கமலோடைய தலையீடு கண்டிப்பாக இருக்கும் எல்லா இதுலேயுமே. ஹெச் வினோத் திறம்பட செய்யக்கூடியவர் தான். அதில் ரெண்டாவது வந்து படம் தொடங்குறதுலேருந்து கமல் பல ப்ராஜெக்ட் இதில் இருந்ததுன்னா தொடங்க லேட்டாகிட்டு ஏற்கனவே வந்து ஹெச் வினோத் லேட்டு. அதனால் அவருக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தது. இந்த இது வந்து சின்ன ஒரு ஈகோவாகி இதுலேருந்து நானே விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அதன் பிறகு ப்ராஜெக்ட் ஒரு பெரியசாமி படம் கூட ஒன்று இருக்குது. இந்த குழப்படினால இப்போ என்னென்ன கமல் பார்த்தீங்கன்னா பல கமிட்மெண்ட்டில், அதாவது ஒரு இடத்துல வாயை வச்சா பரவாயில்ல, பல இடத்துல வாய் இன்னும் பொலிட்டிக்கல் வர போயிட்டுருக்குது. ரெண்டாவது படங்கள் அத்தனை இந்தியன் 3 கல்கி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இது இந்த படம் தக் லைஃபு, அடுத்து அன்பறிவிட்ட கதை கேட்டு இது பண்ணியிருக்காரு, ஓகே சொல்லியிருக்காரு. 2 படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று விட்டுருவோம். ஆமாம், அதாவது கமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறப்பே லேட் ஆகும். ஒரு விஷயத்தை பண்ணுறப்பே அதை இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஏகப்பட்ட அவர் தான் மேதாவியாச்சு. அப்படி இருக்கப்ப பல விஷயங்கள் உள்ளே ஓடிட்டுருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா இந்த இனிமேல் ஆல்பத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு, இப்படி இது போயிட்டுருக்கு. அது கமலோடைய குறையாக தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்டை பண்ணால் அல்லது 4 ப்ராஜெக்ட் ஒரே டைமில் போனால் கூட கால்ஷீட்டை கரெக்டாக பிரித்து கொடுத்து கரெக்டாக இது பண்ணி யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு கொடுக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க கமலோடைய கவனக்குறைவு அல்லது கமலோடைய குறையாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பிரம்மாண்ட அறிவிப்பு, இசைஞானி இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாவது தனுஷ் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அறிவிப்பு வெளியாச்சு. அறிவிப்பு வெளியானதுலேருந்து 2 கேள்விகள் இருந்துச்சு. ஒன்று வந்து எதிர்பார்ப்போடு வைக்கப்பட்ட கேள்வி, இன்னொன்று வந்து ஆதங்கத்தோடு வைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, படத்துக்கு யார் இசையமைக்க போகிறா? இசைஞானியோட வாழ்க்கையை படமாக்கும் போது அவரே இசையமைக்க போகிறாரா, இல்லை அவர் வாழ்க்கையை வேறு யாரும் இசையமைக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. அதை விட முக்கியமான விஷயம், இயக்குனர் அருண் மாதேஸ்வரன்
அருண் மாதேஸ்வரன் கிட்ட போய் இந்த படத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் பல்வேறு மக்கள் வந்து அதை சமூக வலைதளங்களை கொட்டி தீர்த்துட்டாங்க. ஸோ இசையமைப்பாளர் யார், அருண் மாதேஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தேவை எங்கேருந்து வந்துச்சு? நானும் வந்து கிட்டத்தட்ட இளையராஜாவே கடவுளாக நினைக்கிற அவருடைய காதலை நான் மிக தீவிரமான இளையராஜாவோட விசிறின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஆரம்பத்தில் பால்கி தான் அந்த படத்தை பண்ணுற மாதிரி இருந்தது. பால்கி நிறையா சிட்டிங் உட்காந்து பேசியிருக்காரு, இங்கே சென்னைக்கு வந்து இளையராஜாவோட பேசியிருக்காரு. ரெண்டாவது இளையராஜாவும் மிகப்பெரிய விசிறி, மிகப்பெரிய ஃபேன் பால்கி கூட. அந்த அந்த அவர் அமிதாப் பச்சனை கையாண்ட விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி, இவருடைய பயோகிராஃபி எடுக்கிறதுக்கு சரியான ஆளாக தான் எனக்கு பால்கியை நான் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் ஏதோ அந்த தீவில் ஒரு இது போட்டு ரூம் போட்டு இருந்து பாதி ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலை வந்து இருந்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா இல்லை, அவர் பண்ண போகிறதுல இவர் தான் ஒரு தனுஷுக்கு பிடித்தமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா தடாலடியாக அருண் மாதேசனை இயக்குறாங்க. அது வந்தோடனே பல இளையராஜாவுடைய ரசிகர்களுக்கு, பல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது நியூஸ். என்னென்னா அருண் மாதேசன் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியல யாராவது. ஏன்னா அருண் மாதேஸ்வரன் ஏற்கனவே கொடுத்த படங்கள் அப்படி. இப்போ கேப்டன் மில்லர் ஓரளவுக்கு அந்த பெரியாட்டிக்கு இதை வந்து பண்ணார் அப்படின்னாக்கா அது வந்து அருண் மாதேஸ்வரன் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. தனுஷ் தான் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா அவருடைய சாணிக்காய் இதெல்லாம் பார்க்குறதுக்கும் இதை பார்க்குறதுக்கும் டோட்டல் அந்த வேரியேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த இடத்துல நான் அருண் மாதேஸ்வரனை போட்டாங்களே அப்படின்னு வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தை கூட ஒரு அசிஸ்டண்ட் ஏடியாக தான் வந்து அருண் மாதேஸ்வரன் இருப்பாரே தவிர முழுக்க முழுக்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து தனுஷாக தான் இருப்பார். ஏன்னா தனுஷ் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்பே வந்து இந்த இயக்கத்தின் மீதான ஆசை வந்துடுச்சு. ரெண்டாவது கஸ்தூரிராஜாவோட மகன் கண்டிப்பாக அந்த ரத்தம்குள்ளே இருக்கும். செல்வராகவனுக்கு அப்படி இருக்கப்ப அவரும் பல படங்கள் பார்த்து வளர்ந்து செறிவான தெளிவான நல்ல நடிகரும் கூட. அப்படி இருக்கிறப்ப அவருடைய ஆசைப்படி இந்த படத்தை நம்மளே நடிக்கணும், நம்மளே இயக்கணும்னு ஒரு ஆசை இருந்துக்கலாம். அது இளையராஜா இவரும் பால்கி பார்த்த மாதிரி பார்த்துருந்தப்ப அருண் மாதேஸ்வரன் பண்ணட்டனோட ஓகே சொல்லியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் சொன்னோன்னே அந்த சமூகம், அவர் சார்ந்த சமூகம் வந்து 2 சமூகம் ஒரே சமூகம் இருக்குது, அது சரியாக வராது, இது விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுனால இளையராஜா ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 ஒரே சமூகமாக இருந்தால் என்னங்கிறேன். ஏன்னா மாரி செல்வராஜும் தகுதியான சரிவான ஆள். அவர்களாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு இது இருந்திருக்கும். இது வந்து மைனஸ் பாயிண்டாக தான் நினைக்கிறேன். இன்னொரு தரப்பு வைக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் எனக்கும் கூட அது பொருத்தமான ஒரு தேர்வாக கூட இருக்கும். தியாகராஜா குமாராஜா கிட்டையாவது கொடுத்துருக்கலாம். ஆமாம், அவரெல்லாம் மிக தெளிவான ஆளுங்க. ரெண்டாவது இளையராஜாவை அணுவாக ரசிக்கக்கூடிய, இளையராஜா பற்றி அணுவாக தெரிஞ்சவங்க அவங்களாம். அருண் மாதேஸ்வரனுக்கு என்ன தெரியும்? ஒரு 10 பாட்டு இளையராஜா பாட்டு பாட சொல்லுங்களேன். இளையராஜாவை தெரியுது அப்படிங்கிறத தாண்டி அருண் மாதேஸ்வரன் இது வரைக்கும் காட்சிப்படுத்துறது எல்லாமே வந்து ரத்தம், கோரம், வன்முறை அந்த காட்சிகள் தான் இருந்துச்சு. சிகப்பு ரோஜாக்கள் படத்துல கமலஹாசன் ஒரு டைலாக் பேசுவார்ல, குத்துங்கம்மா இந்த பொம்பளைங்க இப்படிதான் நிஜமா குத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகளை தான் எடுக்கக்கூடிய ஆள். இது வரைக்கும் அவர் அப்படி எடுத்திருக்காருங்கும் போது இந்த பக்கம் வந்து இசை இன்னும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு நபராக இளையராஜா இருந்திருக்காருங்கும் போது அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குமே. அது படம் எப்படி வந்திருக்குங்கிறத தாண்டி ஆடியன்ஸ் அதை எப்படி ரிசீவ் பண்ணிவாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சங்கரே எடுத்துங்களேன், சங்கருடைய ஆரம்ப படம் வந்து அவர் முதல் படமாக பண்ண குயில்னு ஒரு கதை, ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்டோரி. ஆனால் அதன் பிறகு ஒரு பண்ண படங்கள் இன்ன வரையிலும் வந்து ஒரு பிரம்மாண்டமான படங்கள் இப்படி தான் ஒரு பேர் வாங்கிட்டார். அப்படி இருக்கப்ப ஒரு இயக்குனர் இதை தான் செய்ய முடியும் அப்படின்னு, தான் செய்ய தெரியும் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் இவர் டேஸ்ட் இப்படியா இருக்கப்ப இவர் செஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் சந்தேகமும் வரப்போ முதல் ஒரு விரிசல் ஆகி போயிடுது, முதல் கொணல் முற்றும் கொணல் ஆகிடுது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு டிக்ளேராக இல்லை தனுஷே நடிச்சு இயக்கிறார் அப்படின்னா கூட சொல்லிட்டு போகலாம். இல்லை வேறு இயக்குனர் சொல்லலாம், இல்லை மாரி செல்வராஜை ஒத்து தொலைஞ்சிருக்கலாம், இல்லை வெற்றிமாறன் மிகச்சிறந்த ஆள் அவர் இது பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுவிட்டு அந்த சாணி காகிதத்தை ஏன் வந்து தேர்வு செஞ்சாங்க, அவருடைய படப்பெயர் இது அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாகவும் கேள்வியாகவும் இருக்குது. ரெண்டாவது இந்த இது சரியாக பயோபிக்குங்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்வியலும் இருக்கணும், மொத்த உண்மைகளும் இருக்கணும். அது இல்லாமல் ஹீரோயிசம் மட்டுமே, வெற்றி பெற்றது மட்டுமே, நல்லது செஞ்சது மட்டுமே இருந்தால் அது வந்து பயோபிக்காக இருக்காது கண்டிப்பாக.
எல்லாமே கலந்து இருக்கணும். ரஜினிகாந்துக்கே வந்து அந்த மாதிரி ஒரு பேசி எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் வந்து கேட்டு ஒரு போர்ஷன் எழுதி பாதையே நிற்க சொல்லிட்டார். என்னன்னா இல்லை நான் பேசுகிறதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, நான் இப்போ வெற்றி பெற்ற இது மட்டுமே பேசுகிறேன், நான் செஞ்ச சேட்டைகள் இதெல்லாம் இருக்குல்ல, எவ்வளோ விஷயங்கள் கெட்டவனாகவும் இருந்திருக்காரு. எல்லா மனுஷனுக்குள்ளும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கும் கண்டிப்பாக. எல்லாமே 100க்கு 100 வந்து முழுமை பூரணமான ஆட்கள் கிடையாது. எல்லா மனுஷனுக்குள்ளும் சில நேரங்களில் ஒரு கெட்ட செயலோ கெட்டவனோ வெளிப்பட்டிருப்பான். அந்த மாதிரி வந்து இளையராஜாக்குள்ளும் நிறைய இடங்கள் இருக்குது. பர்சனலாக எனக்கும் தெரியும். பட் அது நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையை இந்த உலகத்துக்கு கொடுத்து இது பண்ணவர். அதனால் அது ஒரு விஷயம். ஆனால் இது எல்லாம் உள்ளடக்கியது தான், நல்லது கெட்டது எல்லாம் அடக்கியது தான் வந்து உண்மையான வாழ்க்கை வரலாற்று படமாக இருக்கும் இல்லை புத்தகமாக இருக்கணும். ஆனால் இதில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு பால்கிலாம் மிகச்சிறந்த ஆள் தான். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க தேர்வு செஞ்சதே முதல்ல ஒரு மைனஸ். படத்தோட இசையமைப்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இளையராஜாவே இசையமைக்க போகிறாரா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, இல்லை அவருடைய சகோதரர் மகன்கள் அவங்களும் இசையமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கவங்க தான் அவங்க இருக்க போகிறாங்களா, இல்லை இண்டஸ்ட்ரியில் இருக்க வேற ஆட்களா? இப்போ தனுஷுக்கு நெருக்கமாக வேண்டியவர் அருண் மாதேஸ்வரன் கூட்ட வந்த மாதிரி இசைக்கு மனிதத்தை கூட்டு வந்தாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அனிருத்தை நான் குறைத்து மதிப்பிடலை. இந்த காலத்துக்கு தேவையான, இந்த காலத்து இளைஞர்கள் மனசை டச் பண்ற மாதிரியான ஒரு துள்ளல் இசையை கொடுக்கக்கூடிய சிறந்த இசையமைப்பாளர்லாம் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பயோபிக்கு உயிராக இருக்கணும், ஆன்மாவாக இருக்கணும் இசைங்கிறது. அப்படி நரம்புக்குள்ள ஊடுருவ ரத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இசை வந்து இந்த படத்துக்கு பாதி பலமாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பயோபிக்கே வெற்றி பெறும். இல்லைன்னா வேற மாதிரி ஆயும் வச்சுங்களேன். நான் கூட எழுதியிருந்தேன், பிள்ளையார் பிடிக்க குரங்காயிர கதையாக மாறிடும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு யுவன் தகுதியான ஆள், யுவன் பண்ணலாம். ஏன்னா அந்த சோல் இருக்கும் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறது தான், என்னுடைய டேஸ்ட்டாக நினைக்கிறேன்னா வித்யாசாகர் ஒரு சிறந்த ஆள். சமீபமாக நிறைய படங்கள்லாம் பண்ணலை, ஒதுங்கி இருக்கிறாரு அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இளையராஜாவையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கப்போ நான் டிக் அடிக்கிறது வந்து வித்யாசாகர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா கீரவாணி, அவரும் ஒரு சிறந்த ஆள். இல்லை, இளையராஜா வீட்டுக்குள்ளேயே வந்து இன்னும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா இருக்கிறாரு. கங்கைமரன் இன்னமும் வந்து அவர்கிட்ட வாய்ப்பு கொடுத்தா அவரும் பண்ணக்கூடிய ஆள் தான். அப்படிங்கும்போது அவர் பால்கள் எழுதி கங்கைமரனுடைய உடல்நிலை மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணி பார்த்தா அவர் இன்னமும் வந்து அவருக்குள்ள இளமை ஓடிட்டு இருக்கு. நல்லா யோசிக்கிறாரு, ஞாபகம் வச்சு நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனால் மியூசிக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. ஏன்னா கங்கைமரன் வந்து அவர் கூடவே பயணித்தவர் அப்படிங்கும்போது அது அவருக்கு இன்னும் அந்த தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நான் என்ன சொன்ன, கூடவே பயணித்தவர் இல்லாட்டினா கூட இளையராஜாவை முழுமையா அணுவா ரசிச்சவங்க பண்ணா, நேசிச்சவங்க பண்ணா சரியா இருக்கும். அந்த வகையில நான் பார்க்கறது வந்து, இப்ப அதுக்காக அனிருத் ரசிக்க மாட்டாரா அப்படிலாம் நான் சொல்லலை. அதுக்கு மேலே ஒரு கட்டம் மேலே போய் இருக்கணும். அப்படி நான் பார்க்கக்கூடிய ஆளாக தான் வந்து வித்யாசாகரை, கீரவாணிலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அது தெரியும், அவங்க பயணம் பண்ணது ஒரு நிறைய நெருங்கி பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால கரெக்டாக ஒரு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காமெடி நடந்துச்சுன்னா வந்து போகடா அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னும் டைட்டில் என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டே எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த பேக்ட்ராப்பில் வந்து அந்த பின்னணி தனுஷோட அப்படியே பின்னணியோட இருந்தது. அதெல்லாம் எனக்கு இதில் வேறு மாதிரி இயல்பாக இருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சில இது வந்து அவங்க வெளியிட்டதா இல்லை அதெல்லாம் கூட கொஞ்சம் மேட்ச் ஆனது. என்னன்னா தனுஷ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், எப்படி வேணாலும் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் தன்னை நிரப்பிக்குவார். அப்படிங்கிறப்ப இளையராஜா மாதிரியும் அவரால் உருமாற முடியும், தோற்றம் உட்பட நான் சொல்கிறேன், உருமாற முடியும். ஹேர் ஸ்டைலு மற்ற விஷயங்கள்லாம் அது மாட்டா மேனரிஷம் மாற்றிட்டா இளையராஜா கிடச்சிட போகிறாரு. ஆனால் அதை தாண்டி வந்து அந்த அந்த கதையை எப்படி பண்ண போகிறாங்க, கதையில் அந்த உண்மை நிகழ்வுகளை எப்படி இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற பட்சம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இளையராஜா வந்து அவருடைய நெகட்டிவ் பேசுகிறதோ இல்லை அந்த 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 ஷேடோ இருக்கிறதோ விரும்ப மாட்டார்.
ஏன்னா அப்படியான கேரக்டர் தான். எப்படி அவர் ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அவர் மேலான சில மாற்று கருத்துக்கும் எனக்கு இருக்குது. அந்த வகையில் அதெல்லாம் இல்லாமல் முழுமையான பயோபிக்காகனா இளையராஜாவோட குறுக்கீடு இல்லாமல் இன்னும் நிறைய அந்த அவருடைய நெகட்டிவ் விஷயங்களும் சேர்க்கப்பட்டு, ஏன்னா காந்தியடிகளே வந்து அவருடைய இதை வந்து வெளிப்படையெல்லாம் எழுதியிருக்காரு. அப்படி இருக்கணும் பயோபிக். அதுதான் உண்மையான பயோபிக்காக இருக்கணும். நான் கூட எழுதினேன், பயோபிக் வந்து இப்போ பயபிக்காக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் இப்போ இன்ன வரலையும் இந்த நிமிடம் வரலையும் பயமாக இருக்குது. பார்ப்போம் தனுஷ் எப்படி இயக்குறான்னு பார்த்துருவோம். ஓகே சார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது வரைக்கும் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு நன்றி. நன்றி.